15 ஆஃப் 100 டேஸ் கூகுள் ஆட் சீரிஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ரேங்க் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆட் ரேங்க்கில் வந்து ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களோட ஆட் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து ரேங்க் ஆகும். உங்களோட ஆட் வந்து செகண்ட் தேர்டில் ரேங்க் ஆச்சுனாவே மேக்ஸிமம் கிளிக் வராது. ஃபர்ஸ்ட்டில் வரதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட பெட்டிங், யுவர் பெட்டிங் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்குது. நீங்கள் ஒரு கீவேர்டுக்கு வந்து எவ்வளோ பெட் பண்ணுறீங்க அதை பொறுத்து உங்களோட ஆட் ரேங்க் வந்து டிஃபைன் ஆகும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிட்டி ஸ்கோர் உங்களுடைய ஒரு கீவேர்டுக்கு குவாலிட்டி ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அதை பேஸ் பண்ணியும் அந்த ஆட் ரேங்க் வந்து இதாகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் எவ்வளோ பிட் பண்ணுறீங்க, உங்களோட காமெண்டேட்டர் எவ்வளோ பிட் பண்ணுறாங்க பொறுத்து அப்படிங்கிறத பொறுத்தும் வந்து மாறும். ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெண்டேட்டர் ஆக்ஷன்ஸ், அதாவது ஆக்ஷன் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். உங்களோட இம்ப்ரெஷன் ஷேர் எவ்வளோ இருக்குது, உங்களோட காமெண்டேட்டரோட இம்ப்ரெஷன் ஷேர் எவ்வளோ இருக்குது, டாப் ஆஃப் த பிட் எவ்வளோ இருக்குது, அப்சல்யூட் டாப் ஆஃப் த பிட் எவ்வளோ இருக்குது, உங்களோடது எவ்வளோ இருக்குது, அவங்களோடது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரியும் மாறும். அதுக்கப்புறம் யூஸரோட சர்ச் query பொறுத்தும் உங்களுடைய ஆட் ரேங்க் வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசட்ஸ், என்னென்ன அசட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. நிறைய அசட்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆடு ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பீப்புள்ஸ்க்கு கொண்டு வந்து காட்டுறதுக்கு, உங்களுடைய ஆட் ரேங்க் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இந்த மெட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ்க்கும் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.